எனக்கு அவர் வந்த பிறகு அது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. இன்னொன்று எனக்கு பர்சனலாக நீங்கள் சொன்ன மாதிரி கமர்ஷியலான ஒரு ஸ்பேஸ்க்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும், அந்த பொறுப்பு இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி கார்த்தி சார் வந்த பிறகு அதற்கான ஜஸ்டிஃபை நம்ம பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு உருவானுச்சு. அவங்க சொல்லலை. இப்போ ட்ரீம் மாஸ்டர் இப்போ கார்த்தி சார் விருப்பமாக இருக்கார், நம்ம இந்த கதையை மாற்றுவோன்னு அவங்க சொல்லலை. நான் வந்து எனக்கு வந்து அந்த அந்த ஒரு பதட்டம் இருந்தது. அவர் வரும்போது இதை இன்னும் நம்ம அந்த ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கதையில் ஒரு சில விஷயங்கள்லாம் உருவாக்கி தான் ஜப்பான் உருவானுச்சு. ஸோ அதனால் இது ரொம்ப மியூச்சுவலாக நடந்த ஒரு விஷயம். அது கமர்ஷியலாக வேறு ஒரு ஸ்பேஸுக்கு போகணும், அதே நேரத்தில் ஒரு கல்ட்டாக இருக்கணும் அந்த படம் அப்படின்னு நினச்சி எழுதப்பட்டது தான் அது. ஒரு ரைட்டிங்காக ஆல்டர்னேட் ரைட்டிங் இருக்கும், ஆனால் படம் ஃபுல்லாக கமர்ஷியலாக இருக்கும், அந்த மாதிரி எழுதப்பட்டது தான். உண்மையிலேயே ஜப்பான் வந்து ரொம்ப நல்ல கதை. இப்போவுமே நான் திரும்பி பார்க்கும்போது படமாக வந்த பிறகுமே கதையாக அது ரொம்ப நல்ல கதை. அந்த கதை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கதை, தமிழில் சொல்லப்பட வேண்டிய ஒரு முக்கியமான கதை. என்னென்னா சார், அந்த படம் ப்ரெசன்டேஷனில் சரியாக வந்திருந்தா அது ஒரு கல்ட்டாக இருக்கும். ஒரு ஹீரோவுடைய இன்ட்ரொடக்ஷனில் ஒருத்தவன் எய்ட்ஸ் பேஷண்ட்டாக காட்டப்படுறதும், ஒரு திருடனுடைய இன்னொரு டார்க்னஸை காட்டுறதும், எண்டில் அவன் ஒரு செல்ஃப் ரியலைஸ் பண்ணுறதும் தான் அந்த படம். ஒரு ப்ரெசன்டேஷனாக வேறு மாதிரி அது வந்திருந்தது அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு கொண்டாடப்படக்கூடிய படமாக இருந்திருக்கும். அதை நம்ம நினச்ச மாதிரி என்னால் அந்த கிராஃப்டை கரெக்டாக எடுத்துகிட்டு வர முடியல. ஸோ அதுதான் அதோடைய ஸ்பேஸ். எதனால் அது நடக்கலைன்னு நினைக்கிறேன். இல்லை, அது வந்து ஒவ்வொரு படத்துக்கும் ஒன்று நடக்கும் சார். அது எதனாலன்னு யோசிச்சு பார்த்தா நிறைய நமக்கு தோணும். அதனால் ஒவ்வொரு படத்துக்கும் அது நடக்கும். நடந்து முடிஞ்ச பிறகு தான் அது நமக்கு தெரியும். கமல் சார் சொல்லுவார், ஒவ்வொரு படமும் வந்து எடுத்து முடித்த பிறகு தான் அந்த படம் தன்னை எழுதிக்கவே தொடங்குது அப்படின்னு ஒன்று சொல்லுவார் பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் இதை வந்து எந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளேயுமே அடக்க முடியாது. நம்ம ரொம்ப ப்ளசண்ட்டாக வேலை பார்த்தோம் ஜப்பானுக்கு வந்துட்டு. கார்த்தி சார் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடான ஆர்டிஸ்ட்டு. காலைல 7 மணினா 7 மணி வந்துடுவார், என்ன சொன்னாலும் செய்வார். அவர் வந்து சந்தேகங்கள் கேட்பார் ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ளே. அந்த சந்தேகங்கள் வந்து கரெக்டாக அந்த இந்த டைலாக் எதுக்கு இந்த இடத்துல, இந்த மாதிரியான சென்சிபிளாக கேட்பார். நமக்கும் அந்த உரையாடல் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அப்படி தான் அது நடக்கும். ஆனால் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து நடிக்க தொடங்கிட்டா நம்ம சொல்கிறத ஒரு விஷயம் கூட தட்ட மாட்டார் சார். இந்த விஷயம் பண்ணுங்கன்னா பண்ணிடுவார். அவ்வளவு டெடிக்கேட்டடான ஒரு அவரோட எனக்கு ஜப்பான் முடிகிற வரைக்கும் எந்த முரண்பாடுமே இல்லை சார். ஸோ அந்த மாதிரி தான் அது நடந்தது.